இன்றைக்கி என்ன vlog பார்த்தீங்கன்னா கிறிஸ்பி சிக்கன் வீட்டிலே செய்ய போகிறோம். ஜாலியாக ஃபன்னாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். கேஎஃப்சி ஸ்டைலில் சிக்கன் வாங்கி வந்து வீட்டிலே செஞ்சு சாப்பிட போகிறோம். அதுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு சிக்கன். போய் சிக்கன் வாங்கி வந்துடலாம். வாங்க போகலாம். சிக்கன் வாங்கியாச்சு. அடுத்தது மசாலா வாங்கிக்கலாம். வாங்க போகலாம். மசாலா வாங்கியாச்சு. வாங்க போய் சமையல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாம் வாங்கி வந்தாச்சு. சமைக்க ஆரம்பிச்சிடலாம். சிக்கன் நல்லா கழுவி எடுத்தாச்சுப்பா. க்ளீன் பண்ணியாச்சு. மசாலா போட்டுக்கலாம். ரெடி பண்ணி வச்சு மசாலா இதெல்லாம் மசாலா போட்டு சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு எக்கு ஒன்று வச்சு ஊற்றிக்கலாம். ஃபுல் எக்கு வச்சு ஊற்றிக்கின்னு அப்புறம் இந்த எலுமிச்சை மயத்தை நல்லா பூஞ்சி விட்டணும். ஒரு பாதி எலுமிச்சை மயம். ஆனால் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்ட்டு கண்டிப்பாக இது வருது அது இவரும் சொல்லுவார். லெமன் நல்லா பூஞ்சி விட்டுன்னு அந்த கொட்டையெல்லாம் எடுத்துடலாம். கொட்டையெல்லாம் இந்த வேலையாகுது நம்மளுக்கு. கொட்டை எடுத்துட்டு கடைசியாக ஒரு மிக்ஸ் இதா அது ஒன்றும் இல்லை. கரெக்டாக ஒரு லாஸ்ட்டாக ஒரு மிக்சிங் ஒன்று போட்டுக்கலாம். மிக்சிங் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. கரெக்டாருங்களா? ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை அப்படியே எடுத்து போய் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கொஞ்ச நேரம் நல்லா இதுவாகட்டும். என்ன ஆகட்டும், நல்லா மசாலா நல்லா ஓட்டும். அதுக்கப்புறம் நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சில லைட்டெல்லாம் போட்டுக்குது. இதை மொத்தம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கின்னு சமைக்க ஆரம்பிச்சிடலாம். வாங்க ஃப்ரெண்ட். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிட்டோம். கறியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கின்னு நம்ம ரெடி பண்ண அந்த மாவில் நல்லா பெரட்டிக்கலாம். நல்லா பெரட்டிக்கின்னு கூலிங் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மறுபடியும் போடணுமா? மறுபடியும் நல்லா பெரட்டிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டுக்குது. போட்டுரு, எண்ணெயில் போட்டுரு. ப்ராசஸ் மறுபடியும் அதுலேருந்து எடுத்து இதில் போட்டு நல்லா டிப் பண்ணி மாவு நல்லா நல்லா இது பண்ணிக்கோ. மாவு கரெக்டாக இருக்குமா? தரமாக வந்துருக்குது. பக்காவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆஹா, கலர் பவுடர்லாம் எதுவும் ஆட் பண்ணல. அப்படியே சிம்பிளாக தான் போட்டுக்கிறோம். போட்டலாமா? நல்லா வந்த பேர் எடுத்துடலாம். மூணு கறி எவ்வளோ நேரம் ஆகுது? எவ்வளோ நேரம் ஆகும் தெரியலையா? போட்டு போட்டு தட்டில் போடு. எண்ணெய் நல்லா வடிட்டு இருக்கு. நல்லா வெந்துச்சு. எடுத்துலாமா? நல்லா பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. நல்லா வெந்தது இல்லையான்னு தெரியல.
கேஎஃப்சி சிக்கன் ஸ்டைலில் கிறிஸ்பி சிக்கன் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். டேஸ்ட் எப்படி இதுன்ட்டு சாப்பிட்டு சொல்கிறேன். நல்லா இருக்குமா எப்படின்னு தெரில, சாப்பிட்டு சொல்கிறேன். சாப்பிடலாமா? கட்சி சொல்லு, ஓகேவா? செம்மையாகுது, உண்மையாக சூப்பராக இருக்குடா. உப்பு காரம் எல்லாம் செம்மையாகுதுல. அப்பா, இந்த அளவுக்கு வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சாப்பிடு. ஓகேவா? சூப்பராக இருக்குதா? நல்லா வெந்தது, சூப்பராக இருக்குது. மசாலாலாம் போடும்போது பயந்துனே இருந்தேன், எங்கே எதனா குறைய இருந்துரு போதோன்ட்டு. உண்மையிலே கிறிஸ்பி சிக்கன் தாயா. மிதுன் எப்படி இருக்குது மிதுன்? சூப்பராக இருக்குதா? சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. எலும்பெல்லாம் கூட நல்லா வெந்துக்குதுப்பா. மக்களே, கிறிஸ்பி சிக்கனு உண்மையிலுமே செம்மையாகுது. இந்த அளவுக்கு ஒரு நான் எதிர்பார்க்கல. வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா அந்த அளவுக்கு இருக்காதுன்னு நினச்சேன். ஃபஸ்ட் டைம் செஞ்சு சாப்பிட்டோம், பக்காவாக இருக்குது. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.